வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான அவல் பர்ஃபி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவல் பர்ஃபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு அவலை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சதுலேயே அவல் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அவலை இதோட சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நெய்லியே அவலை வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவலில் கூட இந்த பர்ஃபியை செய்யலாம். அவலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அந்த பால்லேயே அவல் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். அவல் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து செய்யும் போது பர்ஃபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டென்ஸ்டு மில்க் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலருக்காக கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கலர் சேர்க்காமல் இதை நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட் கலர் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நீங்கள் நெய் தடவி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபியை இதில் சேர்த்துடலாம். பர்ஃபியை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்காக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் முந்திரி கூட பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது பர்ஃபியோட நல்லா செட் ஆகும். இப்போ நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பர்ஃபி நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஒரு கத்தி வச்சு ஃபஸ்ட்டு அந்த ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம பர்ஃபியை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக நம்ம அவல் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சுவையான அவல் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.